Hi friends, Zoology Simplified channel la competitive exams காக degree level zoology prepare பண்ணிட்டு இருக்கோம். PGTRB new syllabus வந்ததுல இருந்து PGTRB new syllabus படி unit 10 biostatistics previous videoல theory examination point of view ல நான் explain பண்ணிருக்கேன். இப்போ biostatistics ஒரு chapter முடிச்சாச்சு. அதுல இருந்து என்ன மாதிரியான क्वेश्चंसலாம் இதுக்கு முந்தின வருடங்கள்ல TRB ஆல கேட்கப்பட்டிருக்கு அப்படின்றத previous year questionல இருந்து நான் எடுத்து உங்களுக்காக சில क्वेश्चंस நான் கொடுத்திருக்கேன். சோ previous year question வந்து நம்ம எப்ப தியரி படிச்சாலும் அது கூடவே சேர்ந்து படிச்சிட்டு வர்றது நல்லது. previous year question படிக்கும்போது இந்த previous year questionல கேட்டிருக்கிறதெல்லாம் இப்ப வருமா அப்படினு கேட்டா கண்டிப்பா வராது. ஒரு previous year questionல இருந்து ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி வேணா வர்றதுக்கு chances இருக்கு. ஆனா previous year question படிக்கும்போது என்ன மாதிரியான question கேக்குறாங்க, ஒரு டாபிக்ல என்ன மாதிரியான question கேக்குறாங்கன்றது உங்களுக்கு புரியும். ஒரு இயர்ல கேட்டது ரிப்பீட் ஆயிருக்கு. அத நான் உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஒரே क्वेश्चंस ரிப்பீட் ஆனது. மத்தபடி இது மாதிரியான கேள்விகள் வரும். அந்த மாதிரி உங்களுக்கு புரியும். ஒரு தியரி படிக்கும்போது வேகா படிக்காம ஒரு இந்த மாதிரியான क्वेश्चन இந்த paragraphல இருந்து கேட்கப்படும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். வாங்க previous year questions பார்க்கலாம். Another name of circle diagram, pie diagram. Answer. Question number 2. Bar graph is also known as. Bar graph is also known as histogram. Third question. Cumulative frequency curve is also called as. Cumulative frequency curve is also called as Ogei curve. இந்த question வந்து தொடர்ந்து ரெண்டு question paperல நான் பார்த்தேன். ரெண்டு வேற வேற வருஷங்கள்ல இதே question கேட்டிருக்காங்க. Ogei curve பார்த்துக்கோங்க. Cumulative frequency curve. சரி. இன்னொரு வருஷம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா percentage frequency curve னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் அது வர்ற question நான் உங்களுக்கு explain பண்றேன். So cumulative frequency இதே question அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் கேட்டிருக்காங்க. percentage frequency curve னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கடியில Ogei curve வந்து ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து previous year question படிச்சுட்டு போயிருக்கோம். Ogei curve தான் நிறைய ஆன்சர் வரும்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. percentage frequency curve னா என்னன்னு சொல்லி நம்ம படிச்சுக்கணும். சோ நம்ம தியரி படிக்கும்போது இந்த மாதிரி நம்ம பார்த்து படிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். previous year question. Cumulative frequency curve is also called as Ogei curve. ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க இதுக்கு முந்தின வருடங்கள்ல. Find out the range of the following data. ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கொடுத்திருக்க டேட்டால சின்ன வேல்யூ எது அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க. இங்க கொடுத்திருக்க டேட்டால லோவஸ்ட் வேல்யூ எது 40, ஹையஸ்ட் வேல்யூ எது 130. ரேஞ்சோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ. ஹையஸ்ட் வேல்யூ 130, 130 மைனஸ் 40 எவ்வளவுங்க? 90. ஆன்சர் வந்து 90 வரும். சோ ரேஞ்ச்ன்றது இதான். இதே மாதிரி மீடியன் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, மோட் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 10 டிஜிட் 10 நம்பர் கொடுத்து அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்க சொல்ற क्वेश्चंसும் இருக்கு. இது மாதிரிலாம் क्वेश्चंस வந்தா மத்த क्वेश्चंसோட சொல்றது வந்து ஸ்டேட்மென்ட் क्वेश्चंसோட இந்த மாதிரி क्वेश्चंस உங்களுக்கு ஈஸியா மார்க் எடுத்து கொடுக்கும். Dash is a value of the variable which occurs most frequency in a distribution. அடிக்கடி ஒரே வேரியபிள் அக்கர் ஆயிட்டே இருந்தா அதுக்கு பேரு என்னது? மோட். இதெல்லாம் நீங்க ஆப்ஷனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். மீன், மீடியன், மோடுன்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. அரித்மெட்டிக் மீன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆவரேஜ். மீடியன் அப்படின்னா என்னன்னா பொசிஷனல் சென்டரா இருக்கணும் மீடியன் வேல்யூன்றது. மோடு தான் which occurs most frequency. அடிக்கடி நம்மளோட வேல்யூல அக்கர் ஆயிட்டே இருக்கும். ஃபார்முலா ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நான் நம்மளோட வீடியோஸ்லயே டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபார்முலா ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஃபார்முலா ஆஃப் கை ஸ்கொயர்லாம் கொடுத்துருக்கேன். அது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஃபார்முலாஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஈவன் மீடியனோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. மீடியன் வந்து ஈவன் நம்பரா வந்தா என்ன ஃபார்முலா, மீடியன் வந்து ஆட் நம்பரா வந்தா என்ன ஃபார்முலான்னா கேட்டிருக்காங்க. ஃபார்முலா ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்துக்கோங்க. சிக்மா ரூட் ஆஃப் சிக்மா ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவை நீங்க பார்த்துக்கோங்க. இந்த சிம்பலையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா ஆஃப் கை ஸ்கொயர் கேட்கும்போது அந்த கை சிம்பலை கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் நான் சொல்றேன் ஃபார்முலாஸ் பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லி இது வரைக்கும் கொஸ்டின் வந்தது கிடையாது. ஆனா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க. ஏழாவது கேள்வி. டேஷ் கான்ட்ரிபியூட்டட் த தியரி ஆஃப் ஸ்மால் சாம்பிள்ஸ். யாரு ஸ்மால் சாம்பிள்ஸ்க்கான தியரிய கான்ட்ரிபியூட் பண்ணா?
வில்லியம் காசெட். நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், டி டெஸ்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது காசெட் அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு இயர் வந்து கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன். இதை வந்து சிம்பிளா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட வீடியோல. கோ சிட் ஃபார் டெஸ்ட். கோ சிட் ஃபார் டெஸ்ட். டெஸ்ட் டி டெஸ்ட்டை கண்டுபிடிச்சவர் காசெட். அதே காசெட் தான் தியரி ஆஃப் ஸ்மால் சாம்பிள்ஸும் சொல்லியிருக்காரு. தெரிஞ்சுக்குவோம் இந்த கொஸ்டின்ல இருந்து. கொஸ்டின் நம்பர் 8. டேஷ் மெத்தட் இஸ் counting of all members of a population one by one. ஒரு ஆளா கவுண்ட் பண்றது. வீட்டுக்கு வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. சிம்பிளா யோசிச்சிருங்க. வீட்டுக்கு வந்து ஒரு ஆளா கவுண்ட் பண்றாங்க. சென்சஸ். 9th one. Data collected by investigator from personal experimental studies is called. அவரே பர்சனலா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, அவரே பர்சனலா சர்வே எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒரு இன்வெஸ்டிகேட்டரோட ஃபர்ஸ்ட் டேட்டா என்னது? பிரைமரி டேட்டா. அதே இது ஒரு இன்வெஸ்டிகேட்டர் அதே இது ஒரு டேட்டா கலெக்டர் ஏற்கனவே இன்வெஸ்டிகேட் பண்ணவங்ககிட்ட போய் வாங்கினா அது வந்து செகண்டரி டேட்டா. Question number 10. When the data is classified according to the magnitude. Magnitude அளவு, எண்ணிக்கை. ஓகே, magnitude படி பார்க்கும்போது அது quantitative data. Quantitative data. Question number 11. One of the following formula is used to calculate chi-square value. Chi-square valueக்கு இந்த கொஸ்டின்ல வந்து chi-square வேல்யூன்னு எழுதல, chi-square பிராக்கெட்ல கொடுத்துட்டு chi symbol கொடுத்திருந்தாங்க. பார்த்துக்கோங்க chi symbol எப்படி இருக்கும்னு. நான் இப்ப ஃபார்முலா வரும்போது தெரியும். ஃபார்முலா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் லேட்டா தான் வரும். அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். நான் இதோட ஆன்சரை லேட்டரா நான் டிஸ்கஸ் பண்றேன். Question number 12. T test was introduced by. இப்பதான் சொன்னேன் go sit for test. அப்ப ஆன்சர் வந்து WS காசெட். இப்பதான் வில்லியம் காசெட்னு பார்த்தோம் இல்லையா ஒரு ஆன்சர், அதே காசெட் தான். Question number 13. For the following scores, the value of mode is. மோட்னா என்னது? ஒரு ஸ்கோர்ல அடிக்கடி அப்பியர் ஆகணும் ஒரு டேட்டால. இந்த இதுல எது அடிக்கடி அப்பியர் ஆகுது? 10, 11, 13, 10, 15, 17, 18, 10, 15. அப்போ 15 2 தடவை அப்பியர் ஆகுது, 10 3 தடவை அப்பியர் ஆகுது. அப்ப ஆன்சர் என்னது? 10 தான் ஆன்சர். 3 தடவை அப்பியர் ஆகுறது 10 தான். 15 ஆப்ஷன்ல இருக்கும், பட் நீங்க அந்த இதுக்கு போயிடக்கூடாது. இதோட ஆவரேஜ் வேல்யூ, மீன் வேல்யூ ஒரு ஆப்ஷன்ல இருக்கும், அதுக்கும் போயிடக்கூடாது. மோட் அப்படிங்கிறது எது அதிக தடவையா அப்பியர் ஆயிருக்கு. 15 வந்து 2 தடவை தான், 10 வந்து 3 தடவை அப்பியர் ஆயிருக்கு. ஸோ 10 தான் ஆன்சர். 14. The standard deviation of the given data. ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்மளை கால்குலேட் பண்ண சொல்ற மாதிரிலாம் சம்ஸ் வராதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். பாருங்க, எல்லா டேட்டாவுமே ஒரே வேல்யூ தான் வச்சிருக்கு. ஏதாவது டீவியேட் ஆயிருக்கா? கிடையவே கிடையாது. இதோட மீன் வேல்யூல இருந்து எதுவுமே டீவியேட் கிடையாது. ஒருத்தர் 36 மார்க், ஒருத்தர் 33 மார்க், அப்படி டீவியேஷனே கிடையாது. எல்லாரும் ஒரே மார்க் தான் எடுத்திருக்காங்கன்னு. அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எவ்வளோ? 1. சாரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்பா சொல்றேன்னா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த கிவன் டேட்டா, சாரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் தப்பா பிரிண்ட் பண்ணியிருக்கேன். 0. டிவியேஷனே கிடையாது, எந்த டிவியேஷனும் இல்லைன்னா அது வந்து 0 தான். 0 தான் ஆன்சர். மாத்திக்கோங்க உங்களோட நோட்ல. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒரே நம்பரே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா 0. கொஸ்டின் நம்பர் 15. The value of correlation coefficient between two variables lie between. நம்மளோட வீடியோல இதை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து எந்த நம்பர்ல இருந்து எந்த நம்பர் வரைக்கும் இருக்கும்? அதோட ஆன்சர் -1 and +1. -1 and +1. ஒருவேளை கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எக்ஸாக்டா -1 இருந்தா அதை என்னன்னு சொல்லுவோம். அதே இது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் +1, அக்யூரேட்டா +1 ஆன்சர் வந்தா என்னன்னு சொல்லுவோம்னு சொல்லி நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சா -1னா என்னது, +1னா என்ன கோஎஃபிஷியன்ட் சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த நான் 11வது கேள்விக்கு கை ஸ்கொயரோட ஃபார்முலா சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இதான் ஃபார்முலா. கையோட சிம்பிள் பார்த்துக்கோங்க. இந்த கை சிம்பிள் தான் கொஸ்டின் பேப்பர்ல பிரிண்ட் ஆகி வந்திருந்தது. கை ஸ்கொயர் அப்படின்றது வந்து பிராக்கெட்ல தான் இருந்தது. ஸோ கை ஸ்கொயர் இதான் அதோட ஃபார்முலா. Which of the following method is considered for data collection? இந்த டேட்டா கலெக்ஷனுக்கு என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சென்சஸ் மெத்தட் அண்ட் சாம்பிளிங் மெத்தட். இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஆன்சர் எப்படி இருந்துச்சு ஆப்ஷன்ல அப்படின்னு சொல்றேன். A சென்சஸ் மெத்தட், B சாம்பிளிங் மெத்தட், C
both A and B. D none of the above அப்படின்னு இருந்தது. அப்ப A census method போட்டாலும் தப்பு தான். B sampling method மட்டும் போட்டாலும் தப்பு தான். C both A and B, both census method and sampling method அப்படிதான் நம்ம இத எடுத்துக்கணும். Question number 17. Percentage frequency distribution is represented by pie diagram. Percentage frequency distribution is represented by pie diagram. ஏற்கனவே நானு cumulative frequency distribution சொல்லியிருந்தேன். ஓகை curve இது percentage frequency distribution pie diagram தான் சொல்லணும். Question number 18. The upper part of the table which shows description of columns and subcolumns. The upper part of the table. Table oda parts எல்லாமே நம்ம discuss பண்ணிருக்கோம். Upper part of the table which shows description of columns and subcolumns வந்து caption. Question number 19. Frequency polygon is an alternative way of representing frequency distribution of quantitative data. Multiple bar diagram is used to represent. Bar diagram na histogram பார்த்துட்டோம். Multiple bar diagram எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Frequency of 2 or more characters. Frequency of நிறைய characters சொல்லும்போது நம்ம multiple bar diagram போவோம். இல்லாட்டினா single bar diagramலயே நம்ம பண்ணிடலாம். Thank you.